அனைவருக்கும் வணக்கம். இன்னும் வலைதளங்கள்ல தேர்தல் முடிவுக்கு பிறகு, நாம் தமிழர்களுடைய எழுச்சி எப்படி இருக்கும்? நாம் தமிழர் கட்சி தோல்வி அடைந்து விட்டது. நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகள் சரிந்து விட்டது. நாம் தமிழர் கட்சி மறுபடியும் இது போன்ற எண்ணற்ற மக்களை திரட்டி அவர்கள் மாநாடு நடத்த முடியுமா? இப்படியெல்லாம் கேள்விகள் பலவிதமாக எழுதப்பட்டு வருகிறது. கேள்விகள் எழுதுவது என்பது வலைதளங்கள்ல இன்று ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அவருடைய கருத்துரிமை. அது எழுதலாம். அப்ப நாம் தமிழர் கட்சி மறுபடியும் எழுந்து விட்டதா என்பதற்கு ஒரு சான்றாக இருப்பது மே 18 மறைமலை நகரில் நடந்த பொதுக்கூட்டம் மாநாடு போல் நடந்தது. 25,000 இருக்கை, 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியது. அண்ணன் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் அவர்களுடைய உரை மீண்டும் 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 இந்த மண்ணில் மக்கள் போராட்ட களத்தை வலுப்படுத்துவதற்கு உரமூட்டுவது போல் இருந்தது அவருடைய பேச்சு. அப்ப கடந்து வந்த பாதையில நாம் தமிழர் கட்சி எதற்கு, ஏன், இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம் என்ன, இந்த தமிழர்களை யார் வீழ்த்தியது, இந்த திராவிடர்கள் யார், காங்கிரசனுடைய சதி என்ன, இந்த இன துரோகிகளை ஏன் நாம் கருவறுக்கணும், அப்ப நம்ம எதனால வீழ்ந்தோம், இந்த மக்கள் காட்டிய வேடிக்கை என்பதை விட வேடிக்கை காட்டியவனெல்லாம் தலைவனாக கட்டமைக்கப்பட்டது என்பது அண்ணன் அவர்கள் பேசிய பேச்சு ஒவ்வொன்றும் தம்பிகள் சோர்ந்திருப்பது இயல்பு தானே. வெற்றியின் தோல்வியும் மனிதனுடைய சக நிகழ்வாக கருதப்பட்டாலும் அந்த தோல்வி என்று வரும் பொழுது கொஞ்சம் சோர்வு ஏற்படுவது இயல்பு. அந்த சோர்வு அந்த தம்பிகளுக்கு இருந்த அந்த மனக்குழப்பங்களை தட்டி தூக்கி மறுபடி எழுப்பி வைத்தது நாம் தமிழர் கட்சி, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவர் இந்த 15-16 ஆண்டுகளை விடுங்கடா, நம்ம மீண்டும் ஒரு புதிய கட்சியை தொடங்குவோம்டா. எப்படி அன்னைக்கு சுழியத்திலிருந்து கூட தொடங்கல, 0 புள்ளியிலிருந்து தொடங்கியது. 1.1 அப்படியே 4, 6, 8 வரைக்கும் வந்தது. அப்ப அதெல்லாம் கூட விட்டுருவோம். அன்னைக்கு திரை கவர்ச்சி, அந்த திரை கவர்ச்சி என்பது இந்த மக்களை எப்படி மடைமாற்றி இருக்கிறது என்பது, அந்த ரூட் மாஃபியா அதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, சிறு குழந்தைகளை வச்சு பெற்றோர்களிடம் அந்த அபிலாசைகளை தூண்டி இதற்குத்தான் போடணும் ஓட்டு, விசிலுக்குத்தான் போடணும். இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக இது செயல்பட்டு இருக்குங்கிறது எல்லாருக்குமே புரியுது. அப்ப இதன் விளைவாக நீண்ட நாட்களாக மாற்றம், இதுவே மாற்று என்று சொல்லி வந்த நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வந்த 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக திரையுலகத்தில் இருந்த நடிகர் விஜய் அவர்கள் அறிமுகமானவர். இதுக்கு மாற்று அதா இருக்குமோ அப்படிங்கிறது ஒரு பிம்பத்தை உருவாக்கி மக்கள் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய போராட்ட களம், அவர்களுடைய அறிவியல் தளம், அவர்களுடைய அரசியல் நகர்வு, இதை தவிர்த்து நாம் தமிழர் கட்சி விதைத்த விதையை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அறுவடை செய்துள்ளது. அப்ப மாற்று நாம் தமிழர் கட்சி மட்டும்தானா, இல்ல தமிழக வெற்றி கழகம் இல்லையா அப்படின்னா இல்லை. ஏன்னா மாற்று என்றால் இருக்கிற அரசியல் அமைப்பிற்கு மாற்றாக நம்ம பேசணும். இது அப்படி இல்லை, இது ஆள் மாற்றமே தவிர அரசியல் மாற்றம் இல்லை. நம்ம சொல்றது ஒட்டு மொத்தமாக அடிப்படை மாற்றம். அப்ப என்ன, இவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் என்ன உறவு இருக்கு? எல்லாமே ஒண்ணுதே, மாற்று கருத்துல. எப்படி மாற்று கருத்து இல்லைன்னா, இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இவன் 1000 ரூபா கொடுத்தா அவர் 2000, அவங்க 2000 ரூபா கொடுத்தா ஒரு 2500, இவர் 3 எரிகாற்று சிலிண்டர் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு, அன்னபூர்ணா சூப்பர் 6, அதாவது 6 சிலிண்டர் நான் கொடுக்குறேங்கிறாரு. தாலிக்கு தங்கம் அவர் கொடுத்தா, நான் பட்டுப்புடவன் தங்கம் தரங்கிறாரு. பிறந்த குழந்தைக்கு மோதிரம், மாணவர்களுக்கு 4000, தொழில் தொடங்குவதற்கு 20 லட்சம், இப்படி எண்ணற்ற அந்த ஒரு இலவசங்களை இந்த இலவசத்திற்கு இந்த இலவசம் நான் பெரிய இலவசமா தரேன், இவர்கள்லாம் சின்ன சின்ன இலவசம்னா இவர் பெரிய இலவசம். அப்ப இதெல்லாம் பார்த்த அந்த பாமர மக்கள், குறிப்பாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் குத்தாட்டம், அந்த நடன நிகழ்ச்சி, திரைப்பட கவர்ச்சி என்பது மாணவர்களை அப்படியே சீரழிச்சிருச்சு. ஒரு சினிமா எப்படி ஒரு சமூகத்தை சீரழிச்சிருச்சுங்கிறது இந்த தேர்தலில் ஒரு எவராலே ஒரு மறுக்க முடியாத ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்திருச்சு. அப்ப இது எதை நோக்கி போனா ஒரு அழிவு பாதை, ஒரு சீரழிவான ஒரு பாதைக்கு இளைஞர்கள் இழுத்து போகுது. ஏன்னா இதோட பாதிப்பு என்பது எதுல போய் முடியுதுங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. அப்ப இவங்களுக்கு மாற்று நாம் தமிழர் கட்சி தான். எப்படி நாம் தமிழர் கட்சினா, நாம் தமிழர் கட்சி
ஒருபோதும் இலவசத்தை கொடுக்காது. இலவசத்தை கொடுக்காது. ஏன் இலவசத்தை கொடுக்காதுன்னா, கொடுக்க முடியாது. ஏன்னா 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் என்பதை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால ஒருபோதும் வந்து இலவசம் வெல்லாத, இலவசத்தை கொடுக்க முடியாது. தற்சார்பை நாங்கள் வந்து கட்டி எழுப்புவோங்கிறோம். தற்சார்பாக நாம் தமிழர் கட்சி இனவாதம் பேசுது. நாம் தமிழர் கட்சி வேணுமா இந்த மண்ணுக்கு? அது நாம் தமிழர் கட்சினா என்னன்னாலே தெரியல. என்னன்னாலே தெரியல. என்ன ஏன் அப்படின்னா வந்து, அப்ப திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது போன்ற தேசிய கட்சிகள், இப்ப இருக்கிற தமிழக வெற்றி கழகம், இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு மாற்றா நாம் தமிழர் கட்சி, அது ஒரு அரசியல் கட்சி தான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை. நான் மிச்ச கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேசிய கட்சிகளுக்கெல்லாம் வந்து ஒரு அரசியலை மையப்படுத்தி அவர்களுடைய கட்சிகள் வந்து துவங்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு அரசியல் கட்சியா என்றால் இல்லை. அது தமிழர்களுடைய வாழ்வியல். ஒவ்வொரு தேசிய இனத்தையும் நம்ம மதிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட மக்கள், அவர்களுக்கான ஒரு மாநிலத்தில் ஒரு அதிகாரம். கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட மக்கள், அந்த மாநிலத்தில் அவர்களுக்கான அதிகாரம். மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட மக்கள், அந்த மாநிலத்தில் அவர்களுக்கான அதிகாரம். அந்த குஜராத்திகளுக்கு அந்த மாநிலத்தில் அவர்களுக்கான அதிகாரம். இப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கான அந்த தேசிய இனங்களுக்கான அதிகாரம், தன்னாட்சி என்பது அவர்களுடைய உரிமை, பிறப்புரிமை என்பதை வந்து நாம் வந்து வரவேற்கிறோம். அது வந்து அதே நிலைப்பாட்டில் தான் நாம் தமிழர் கட்சியும் இந்த நிலத்தில் எங்களுக்கான அதிகாரம் வேண்டும் என்பது, ஆட்சி அதிகாரம் என்பது, எங்களுடைய தன்னாட்சி என்பது பிறப்புரிமை என்பதை வந்து நாங்கள் கருத்தில் கொண்டு களமாடி கொண்டிருக்கிறோம். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இத்தனை ஆண்டுகளா இந்த மக்களை இலவசத்தை கொடுத்து அவர்கள் ஏமாற்றும் பொழுது, இலவசம் என்பது பொய், கையேந்த வைப்பது வந்து அதிலும் வந்து கேவலங்கட்ட நிலை. இந்த மண்ணில் தமிழர்களை கையேந்து வைப்பது என்பது ஒரு அற்ப அரசியல். அதற்கு எதிராக வந்து இலவசங்களை தவிர்த்து இந்த தமிழர்களை வந்து பொருளாதாரத்தில் அவர்களே வந்து தற்சார்பு பொருளாதாரத்தால் வந்து கட்டி எழுப்பப்பட்டு அந்த இடத்தில் கையேந்தாத ஒரு கால சூழலை உருவாக்கி அவர்களுக்கான வாழ்வியலை உயர்த்த வேண்டும் என்பதை நாம் தமிழர் கட்சி. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நாம் தமிழர் கட்சி இன்னும் வந்து விழுந்துருச்சு, இன்னும் இவங்க எப்படி எழுந்து வர முடியும்? அப்படி கிடையாது. ஒரு குடும்பத்துல ஒரு தடவை நமக்கு துன்பம் வருது, கஷ்டம் வருது. அதற்காக நம்ம பிள்ளைகளை பூரா வந்து அங்கங்க ஓடிப்போங்க, அப்ப குடும்பங்கள் வந்து 2 ஆயிருமா? அப்படி கிடையாது. அது போலதான் நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு குடும்பம். முதல்ல தற்சார்பு ஏன் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். மற்றவர்களை சார்ந்து வாழாமல் இருப்பது, மற்ற மாநிலங்களை சார்ந்து வாழாமல் இருப்பது, நமக்கு நாமே வந்து பொருளாதாரத்திலிருந்து உற்பத்தி செய்து கொள்வது, நம் தேவையை நம்மளே வந்து நிவர்த்தி செய்வது, இதுதான் வந்து தற்சார்பு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தற்சார்புனாலே என்னன்னு தெரியல. அப்ப எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், பேச்சு மொழியும் அந்த துவக்கு மொழியும் எல்லாமே வந்து தமிழ்தான். எப்படி அந்தந்த மாநிலத்தில் உள்ள அந்த தேசிய இனங்கள் அவரவர்களுடைய தாய்மொழியை வந்து அவர்கள் நேசிக்கிறார்களோ, அதே போன்று நாம் தமிழர் கட்சி நம்மளும் வந்து நேசிக்கிறோம். இப்ப ஐயா காந்தியடிகள் கூட சொல்லியிருக்கிறாரு, கிராம சுயராஜ்யம் என்பதுதான் வந்து தற்சார்பு. அவர் சொன்னது அதே தற்சார்பத்தை நம்மளும் வந்து சொல்றோம். அந்த தற்சார்பின் அடிப்படையில தான் வந்து இது என்னுடைய மண், என்னுடைய கலை, என்னுடைய பண்பாடு, என்னுடைய கலாச்சாரம், என்னுடைய மொழி, என்னுடைய இனம், என் அருவி, என் மலை, என் மலை வளம், என் மண் வளம், என் காட்டு வளம், என் கனிம வளம், இவையெல்லாம் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு இதுவே வந்து மீண்டும் வந்து வளமையாக்கி கொடுப்பதே வந்து தமிழ் தேசிய அரசியல். அப்ப தமிழ் தேசிய அரசியல்னா என்ன? தமிழ் தேசிய அரசியல் என்பது நீண்ட நெடிய நாட்களாக ஒரு நிலத்தில் வாழுகின்ற மக்கள், அவர்கள் பேசுகின்ற மொழி, அந்த மொழியின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட கலை, இலக்கிய, பண்பாடு, கலாச்சாரம், அதன் அடிப்படையில் அவர்கள் கட்டமைக்கப்பட்ட வாழ்வியல், அந்த வாழ்வியலுக்கான ஒரு அதிகாரம், ஆட்சி மையம், இது தமிழ் தேசிய அரசியல் என்பதை புரிஞ்சு கொள்ளணும். அப்ப ஆட்சி மாற்றம் நடந்திருக்கா அப்படின்னா எந்த மாற்றமும் நடக்கல, ஆள் மாற்றம் தான் நடந்திருக்கு. இப்பயும் பாருங்க, கன்னியாகுமரி மாவட்டத்துல தொடர்ந்து ஒரு வல்லமை மிக்க பகுதி கன்னியாகுமரி மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இன்று வந்து பாருங்க, அந்த மலையாள தேசத்திற்கு எங்கள் கனிம வளங்களை பூரா உடைச்சு அப்படியே அள்ளி கொண்டுட்டு போய்கிட்டு தான் இருக்கேன். அப்பயும் போயிருக்கேன். அப்ப யார் கேட்கறாங்க இருக்கா? இல்ல. நம்ம தென்காசில இருந்து கனிம வளங்கள் இப்போ மேல கேரளாவுக்கு போயிட்டு இருக்கு, எஸ்வலையில இருந்து. இதுக்கு முன்னாடி கொள்ளடிச்சது திமுக காரங்க சொன்னாங்க, இப்ப கொள்ளடிக்கிறது யாரு? இதான் என்னோட கேள்வி. தென்காசில 4 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. இதுக்காகவே இந்த பாருங்க, எத்தனை டயர் வண்டி பாருங்க, எவ்வளவு பெரிய மலையை குறைச்சி அள்ளிட்டு போறாங்க. இதெல்லாம் நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜயண்ணாவுக்கு தெரியலையா?
இங்க பாருங்க, இதெல்லாம் பெரிய அக்கிரமங்க. நம்ம கேரளால இருந்து ஒரு கைப்பிடி மண் அள்ளிட்டு வர முடியாது. ஐயா சகாயம் சொல்றாரு, ஒரு சின்ன மலை குன்று 200 மில்லியன் ஆண்டுகள் ஆகுங்கிறாரு. அந்த மலை குன்று தேவையற்றது என்று எதுவுமே இல்லை இயற்கையின் படைப்புல. எல்லாமே வந்து அந்த பஞ்சபூத சுழற்சிக்கு தேவையான ஒன்றுதான் இந்த பூமியில் வந்து படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை விட வந்து அதான் அதான் இயற்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று தான் நம்ம சொல்லலாம். அந்த அடிப்படையில் இந்த மலைகளை வந்து நம்ம அடிச்சு உடைச்சு அந்நிய மாநிலங்களுக்கும் அண்டைய தேசங்களுக்கும் வந்து விற்பதனால வந்து அப்ப அடுத்த தலைமுறை வாழ தகுதியற்ற நிலமாக மாறும். அதனால என் அன்பிற்குரிய உறவுகள், என் அண்ணன்மார்கள், என் தம்பிமார்கள், இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து சோர்வு ஏற்பட்டது, தளர்வு ஏற்பட்டதெல்லாம் கிடையாது. எங்களுடைய சித்தாந்தம், எங்களுடைய கோட்பாடுகள் என்பது தனித்து நிற்பது, தமிழர் நிலத்தில் தமிழனே ஆள்வது, அந்த கூட்டாட்சி தத்துவம் என்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. என்றுமே நாங்கள் தனித்து நிற்போம். தமிழ் தேசிய அரசியல் என்பது எங்களுக்கு அரசியல் அல்ல. எங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் என்பது வாழ்வியல். எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்ற சங்கே முழங்கு என்ற முழக்கத்தோடு நாங்கள் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த இலவசமற்ற பசி பஞ்சம் ஊழல் லஞ்சமற்ற பெண்ணிய அடிமை அடக்குமுறை ஒடுக்குமுறை தீண்டாமை கொலை கொள்ளை பட்டினி அத்தனையும் துடைத்தெறிந்து அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கி இந்த மக்களுக்கான ஒரு அறம் சார்ந்த ஒரு அரசியலை கொடுப்பதுதான் நாம் தமிழர் கட்சி. இப்ப இந்த மக்கள் பூரா இந்த மண்ணுல இப்ப நீங்க ஆட்சி மாற்றம் என்று சொல்லப்படுகிற இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த சாராய கடைக்கு என்ன தீர்வு எடுத்த போது மது விலக்குக்கு ஏதாவது தீர்வு ஏற்படுத்த முடியுமா? முடியாது. மும்மொழி கொள்கைக்கு என்ன சொல்ல போகுது? அதுவும் முடியாது. இந்த மண்ணில் தமிழ் வழக்காடு மொழியும் இல்லை, வழிபாட்டு மொழியும் இல்லை. அதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பார்வை என்ன? ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியாது. குடிக்கிற தண்ணியை கூட இந்த மண்ணில் வித்துக்கிட்டு இருக்கான். குடிக்கிற தண்ணியை விற்கிறான். அதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பார்வை என்ன? அது எப்பவும் போல தண்ணியை வித்துக்கிட்டு தான் இருப்பான். அடிப்படை உரிமை ஒரு மக்கள் ஒரு நிலத்தில் வாழுகின்ற மக்களுடைய அடிப்படை உரிமை என்பதே வந்து என் நண்பருக்குரிய மக்களை மருத்துவத்தை இலவசமாக கொடுக்கணும். அது அடிப்படை உரிமை, அரசின் கடமை என்று சொல்லுது. இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய பார்வை என்ன? ஒண்ணுமே இல்லை. எப்பவும் போல அதே மாதிரிதான் இருக்கும். மாற்றம் இல்லை. அப்ப கல்வி இன்னைக்கு இந்த மண்ணுல வந்து எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தோடு இந்த கல்வியை வந்து மீட்டெடுக்க வேண்டும். இன்னைக்கு பூரா வந்து படிக்கிற படிப்பு வந்து பெரும் முதலாளிகள் விற்கக்கூடிய ஒரு கல்வியை விற்கக்கூடிய ஒரு அவல நிலை இந்த மண்ணில் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன? எப்பயும் போல பண முதலாளிகள் கல்வியை விற்பான், மருத்துவத்தை விற்பான், குடிக்கிற தண்ணியை விற்பான். பெண்ணுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கா? இல்ல, சொல்லு நீ பாப்போம். தமிழக வெற்றி கழகம் என்ன சொல்லுது? பெண்ணு சின்ன பிள்ளைகளை வந்து ஏன் சின்ன பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கேன், மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, படிக்கிற பிள்ளைகளுக்கு பாரு 1 வயசு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்ப கூட 80 வயசு பாட்டியை ஒருத்தன் கடிச்சு கொதறி இருக்கான். அதற்கு கூட என்ன மாற்றும் சட்டத்தின் அடிப்படையில் என்ன சொல்ல போகுது தமிழக வெற்றி கழகம்? ஒன்று சொன்னார். ஆனா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னாரு, என் பிள்ளையை தொட்டா தூக்குண்டான்னு சொன்னாரு. யாரும் தெரிஞ்சிருவோண்டானாரு. அது போல சொல்ல முடியுமா? முடியாது. அதனால எத்தனை முறை நாங்கள் தோற்றாலும் வீழ்ந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், இது எங்களுக்கு அரசியல் அல்ல, இது எங்களுக்கு தமிழர்களுடைய வாழ்வியல். இந்த தமிழர்களுடைய வாழ்வியல் என்பதை வந்து மீண்டும் மீண்டும் இந்த மக்கள் திரைக்கவர்ச்சி, இலவசம், மது, போதை, கஞ்சா, சாராயம், கோட்ரு, பிரியாணி, கோழி பிரியாணி, இதோட எல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் இலவசத்திற்காக அவர்கள் வந்து எங்களை மீண்டும் 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 தோற்கடித்தாலும் எங்களுடைய பிறவி கடன். அதனால் இந்த மண்ணில் பிறந்து விட்டோம். இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக நாங்கள் மீண்டும் 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 2010 மே 18 மதுரையில் நடந்த நாம் தமிழர் கட்சி துவக்க விழாவில் திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லை என்ற அந்த சத்தியமும் தர்மமும் நாம் தமிழர் கட்சி இருக்கும் வரை அதை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். ஒருபோதும் இலவசத்தை கொடுத்து இந்த மக்களை ஏமாற்ற மாட்டோம். இலவசம் என்பதை அடியோடு அகற்ற வந்த கட்சி நாம் தமிழர் கட்சி. அதே போன்று மதுக்கடையை இழுத்து மூடுவோம், பணம்பாலை திறந்து வைப்போம். அதே போன்று எங்களுடைய தமிழ் வழி கல்வி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை முழங்க வைப்பதற்காக எங்களுடைய
போராட்ட களம் என்பது ஜோதி போன்றது. தலைவன் தேசிய தலைவர் கையில் ஏந்தினார் அந்த ஜோதியை. அதற்கு பிறகு எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அந்த ஜோதியை ஓடிக்கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய தம்பிகள், எங்களுக்கு அப்புறம் எங்களுடைய பிள்ளைகள் அதே சித்தாந்தம், அதே கோட்பாடு, அதை ஏந்திய அந்த ஜோதியை ஏந்தி ஓடிக்கொண்டே இருப்போம். அதனால் என்றாவது ஒரு நாள் வெல்லும். சத்தியத்தின் பிள்ளைகள் வெல்வோம். நன்றி, வணக்கம்.